நண்பர்களே, நான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். அந்த கதையை கேட்டு நல்லா ஷேர் பண்ணுங்கள், சர்ப்ரைஸ் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க கதைக்குள்ளே போயிடலாம். இந்த கதையோட பேர் என்னென்னா, முயலுக்கும் ஆமைக்கும் ரேஸ் விட்ட கதை. இதில் வந்து யார் ஜெயிச்சா அப்படின்றது தான் கதை. ஒரு காட்டில் வந்து ஒரு முயலும் ஆமையும் நண்பர்களாக இருந்தாங்க. ஆனால் என்ன ஆச்சு, இந்த முயல் வந்து 10 அடி தூரம் ஒரு செகண்டில் பேசினா, முயல் அப்படியே ஆமை மெதுவாக நடந்து வந்து இப்படியே வந்துட்டே இருக்கும்போது ஒரு நாள் வந்து முயல் வந்து சிரிச்சிருச்சு. முயல் சிரித்த உடனே ஆமைக்கு ஒரே அவமானமாக போச்சு. உடனே நேராக அங்கே அந்த காட்டுக்கு சிங்கராஜாக்கிட்ட போயிட்டு, சிங்கராஜா இந்த மாதிரி நான் வந்து மெதுவாக நடந்து வர்றதை பார்த்து இவன் வந்து சிரிக்கிறான். இவன் வந்து சிரித்து என்னை வந்து அவமானப்படுத்திட்டான். அதனால் நீங்கள் தான் சரி நீயே சொல்லு, என்ன எனக்கும் முயலுக்கும் போட்டி வச்சுப்போம், யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர் அப்படின்னு. சரி, உடனே ராஜா, என்னது உனக்கும் முயலுக்கும் போட்டியா? இல்லை ராஜா, நான் நல்லா யோசிச்சு தான் முடிவு கட்டிட்டேன். இந்த வாட்டி போட்டி வச்சு தான் ஆகணும், யார் ஜெயிக்கிறான்னு பார்ப்போம். ஏன்னா முயல் வந்து என்னை அப்பப்போ நீ வந்து மெதுவாக நடந்து வரேன்னு என்னை வந்து அசிங்கப்படுத்துகிறான். நல்லா யோசனை பண்ணிட்டேன் மகாராஜா, நான் போட்டி வச்சே தான் ஆகணுன்ட்டேன். உடனே சரி, காட்டில் உள்ள விலங்குகள் எல்லாம் மொத்தமாக கூடி ஒரு இடத்துல கூடி முயல் ஆமை 2 பேருக்கும் போட்டி வச்சிட்டாங்க. போட்டி வச்சோன்னா உடனே ரைட்டு, போட்டி தொடங்கிருச்சு அப்படின்னு ராஜா சொன்ன உடனே முயல் வேகமாக போய் பாதி தூரத்தில் இருந்து போய் பார்த்தா முயல் ஆமை அப்போ தான் அங்கேருந்து மெதுவாக அப்படியே நடந்து வர்றாரு. இவன் என்னைக்கு வேகமாக வந்து நம்ம அது வரைக்கும் கொஞ்ச நேரம் தூங்கி எந்திப்போம் அப்படின்னு அவர் தூங்கிட்டார். முயல் தூங்கினோடனே ஆமை மெதுவாக அப்படியே நடந்து திருப்பி முடிச்சு அப்போ கூட காலாசி இன்னும் இவன் இன்றைக்கி அப்படியே தூங்கும்போது நல்லா சுகமாக தூங்கிட்டாப்புல. நல்லா தூங்கிட்டோடனே ஆமை வந்து அப்படியே மெதுவாக நடந்து போய் வெற்றி கோட்டில் தாண்டிடுச்சு. தாண்டினோடனே ஒரு முடிச்சுப்பா, ஆமை வந்து நம்மளுக்கு முன்னாடி போய் ஜெயிச்சிச்சாடான்ட்டு முயல் வந்து தோல்வியை ஒத்துக்கிடுச்சு. உடனே நான் என் சோம்பேறித்தனத்தால் தான் நான் இந்த மாதிரி வெற்றியை பறி கொடுத்தேன் அப்படின்ட்டுச்சு. உடனே தான் ஆமையார் சொன்னார், அதான் யாரையும் பார்த்து சிரித்து கேவலமாக நீ பற்றியா நான் ஜெயிச்சிட்டேன், அதனால் நீ தோற்றுறதுனால உன்னை வந்து நான் வந்து எதுவும் மட்டமாக சொல்லலை அப்படின்ட்டு. உடனே 2 பேரும் பழையபடி நண்பர்கள். இந்த கதையிலேருந்து என்ன இது, முயல் ஆமை நம்ம வந்து எப்பயுமே நம்ம வந்து முயற்சியை வந்து கைவிடாமல் இருந்தால் வெற்றி பெறலாம். அதுதான் இந்த முயல் ஆமையோட கதை. முயலாமை இதுதான் இந்த கதையோட அர்த்தம்.